இப்போ லஞ்ச லாவணியம் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறவங்களுக்கு முதல் ஊழலே வந்து ஆர்டிஎஸ் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமையில் ஆட்சி ஏற்ற பிறகு எங்களுடைய சங்கத்தில் தகவல் நாங்கள் எல்லா ஆபரேட்டரும் போனாலும் இது வரைக்கும் உண்டாத அளவுக்கு யாரும் வந்து நானே இதே பேட்டி கொடுத்துருக்கேன். போன ஆட்சி காலத்தில் பெர்மிட் வாங்கணும்னா 5 லட்ச ரூபா இருந்தால் தான் வாங்க முடியும்னு. இப்போ வந்து பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அதிகாரியே கொடுக்குறாங்க. முதல் அமைச்சர்கிட்ட போய் தான் வரணும். இப்போ அதிகாரியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஆபரேட்டர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பொதுமக்களுக்கும் நாங்கள் சேவை செய்யறதுக்கு அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து அரசு கட்டணத்திலே நாங்கள் வந்து இயக்கிறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சதுமே இந்த லஞ்சம் இல்லாமல் வண்டி எஃப்சிக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி எல்லாம் எதுக்கு இருந்தாலும் காசு இருந்துச்சு. இப்போ எல்லா வேலைகளும் ஃப்ரீயாக நடக்குது. அதன் காரணமாக நாங்கள் வந்து 500 பேருந்துகளை அரசுக்கு ஒத்துழைக்குங்கிற வகையிலும் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற வகையிலும் 500 பேருந்தை வந்து அரசு கட்டணத்தில் இயக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசு அதற்கு உத்தரவு கொடுத்தா நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அதிகாரிகளை வந்து டிசியை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து தவறான வளைய வந்து இடைத்தரகர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப வேலை நடக்க மாட்டேங்குது. அவங்க வந்து மறுபடியும் பணம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி வராத பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் மேல வந்து பொய்யான தகவலை சொல்லி யூடியூப் மூலம் பரப்பி விட்டு அவங்கள வந்து ஒரு 40 நாள்லயே இப்ப ஒரு கமிஷனர் எடுத்துட்டாங்க. அவரெல்லாம் எந்த வித காசு வாங்கல. எங்களுக்கு நிறைய பேர் நாங்களாம் போனோம். வேலைலாம் கரெக்டா நடந்துச்சு. அது ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. ஆனா யூடியூப்ல கேட்டா அவரு இது பணம் வாங்கினாரு அப்படின்றாங்க. இது வரைக்கும் எங்க சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் நாங்க அங்க போய் எங்க ஆளுங்க வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்ட எந்த கட்டணமும் அவங்க வாங்கல என்பதை தெரிவிச்சுக் கொள்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.